அந்த மாதிரியான மோசமான குத்தாட்டம், அதாவது இந்த ஐட்டம் சாங்குன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஐட்டம் சாங்குக்கு வந்து 3-4 கவர்ச்சி நடிகைகள் வந்து ஆட விட்டாங்க. அந்த பாடலை பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா சங்கவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சுவாதி, இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது இந்த த்ரீஷா, கீர்த்தி சுரேஷ், இப்படியான சில நடிகைகள் தான் சார். ஆனால் வீட்டுக்குள்ளேயே வந்து நடிகைகளை கொண்டு வந்துட்டு குத்தாட்டம் கும்மாளம் போடுறத வந்து பார்த்தீங்கன்னா மகன் பார்க்குறான், மனைவி பார்க்குறாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்ன சார் இருக்கும் ஒரு மனைவிக்கு? நீங்கள் சொல்லுங்கள் சார், தெரியல. உண்மையிலேயே தேவதை யார்? ஈழத்திலிருந்து ஒரு பெண் வந்து தேவதை வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். சங்கீதா பொறுத்த வரைக்கும் என் வந்து பார்த்தீங்கன்னா என் மகளா, என் தங்கையா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் விஜய் அவர்களது மனைவி சங்கீதா அவர்கள் வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. என்னென்னா, என் கணவரிடம் வந்து எனக்கு விவாகரத்து பெற்றுக் கொடுங்கள் அப்படின்ற மாதிரி வழக்கு தொடுத்திருந்தாங்க. என்னென்ன காரணம் அப்படின்றது அவங்க சொல்லியிருந்தாங்க. நடிகையுடன் வந்து தொடர்பு, திருமணத்தை மீறிய உறவு அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னென்னா, எல்லாரும் குறிப்பிட்டு ஒரு நடிகை தான் நான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தா இன்னும் வந்து ஒரு 2-3 நடிகை கூட அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் குறிப்பாக சொல்லலாம், ஒரு கட்சியில் இருந்து வெளில வந்தவரே கூட பேசுகிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். ஏன்னா ஒரு அந்த வழிகள் இருக்கா, அதாவது சினிமாவில் வரக்கூடிய வழி இருக்கு இல்லையா சார். விஜய் வந்த வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா அறிமுகப்படுத்துகிறார். அவர் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த படத்தில் வந்து வெற்றிக்காக சில உத்திகளை கையாளுறாங்க. அப்போ அந்த உத்திகளை கையாளும் போது வந்து அது நாளைய திருப்பவனமாக இருக்கட்டும், மாண்புமிகு மாணவனாக இருக்கட்டும், இன்னும் பல படங்களை நீங்கள் அடுத்தடுத்து படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களை வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு போகப் பொருளாக, ஒரு பாலியல் ரீதியான வந்து அந்த தூண்டல் ஏற்படக்கூடிய காட்சிகள் இப்படி சொல்லலாம். அதாவது நான் சொல்கிறது கேட்டால் கவர்ச்சின்ற பேரில் அந்த கவர்ச்சியை தூக்கலாக காட்டி பாலியல் ரீதியாக, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சங்கவின்ற ஒரு நடிகை தான் இவர் படத்தில் வந்து முதல்ல அறிமுகமானது. அவங்க முதல்ல அறிமுகமானது வந்து அஜித்தோட படத்தில் தான், அபிராமி படத்தில். ஆனால் இவருடைய படத்துலேயும் வந்து அவங்க தான் வந்து கதாநாயகியாக வருவாங்க. தொடர்ச்சியாக அவர்கள் வந்து ஒரு 4 படங்களுக்கு மேலே வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில படங்கள், அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இந்த மாதிரி படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்ச்சின்றது மார்பகங்களை வந்து காட்டுற மாதிரியும், நடன அசைவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இவர் மேலே வந்து பாஞ்சி முட்டுற மாதிரி மார்பகங்களை வச்சு, இந்த மாதிரி நிறைய காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காம இச்சை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். உச்சபட்சமாக ஒரு படத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மாமியாருக்கு சோப்பு போடக்கூடிய அந்த காட்சியெல்லாம் யாருமே கற்பனையில் கூட தோணாது சார். ஏன்னா மாமியார் என்பவர் வந்து அம்மாவுக்கு இணையானவங்க. ஆனால் வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கு வந்து சோப்பு போடுற மாதிரி காட்சி, ஆனால் தெரிஞ்சு போட மாட்டாருங்க. அது கதாநாயகின்னு நினச்சின்னு அவர் போட்டுருவார். இப்படி ஒரு கற்பனை வந்தது பார்த்திங்களா. அந்த டைரக்டர் யாராக இருந்தாலுங்க, எஸ்எஸ்சியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அன்றைய உள்ள காலகட்டத்தில் வந்து கேட்டால் செருப்பால் அடிச்சிருக்கணும் சார். ஆனால் அன்றைக்கி விட்டுட்டாங்க. அன்றைக்கி மாதர் சங்கம்லாம் வந்து இதெல்லாம் அனுமதிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து சில பாடல்கள் வந்து தாயார் வந்து பாடக்கூடிய பாடல்கள் பாருங்கள். அந்த பாடல்கள் வந்து யாரெல்லாம் வந்து கவர்ச்சி நடிகைகளுக்கு கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்து குத்தாட்டம் போடுற மாதிரி, முழுக்க மார்பகங்களை குலுக்கிற மாதிரி காட்சியெல்லாம் காட்டி தான் படங்கள் ஓட வச்சாங்க. அந்த மாதிரியான மோசமான குத்தாட்டம், அதாவது இந்த ஐட்டம் சாங்குன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஐட்டம் சாங்குக்கு வந்து 3-4 கவர்ச்சி நடிகைகள் வந்து ஆட விட்டாங்க. அந்த பாடலை பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஷோபா சந்திரசேகர். இப்போ பாருங்கள், ஒரு நடிகர் வம்சாவழியை எப்படி வந்துட்டு இருக்கிற வழிமுறை எப்படி வராரு பாருங்கள். அந்த வழிமுறையில் யாரெல்லாம் எப்படி செயல்படாங்க, அப்பா அம்மாவே சேர்ந்து ஒரு கவர்ச்சியை முன்னிறுத்தி, ஆபாச நடன அசைவுகளை முன்னிறுத்தி தான், அந்த காட்சிகளை முன்வைத்து தான் இவர் கதாநாயகனாக செதுக்குறாங்க. அப்படியும் பணம் ஓடல. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் காலில் போய் விழுந்து செந்தூர பாண்டி படத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு கதாநாயகனாக பார்க்கப்படுறாரு. அதுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா பல காட்சிகளில் வந்து நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான கவர்ச்சியான அம்சம் வச்சு தான் இப்படி தான் வந்து அதனால தான் சார் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் வந்து ஒரு கவர்ச்சி நடிகை முன் வச்சு தானே இவர் பேரே சொல்கிறாங்க. அந்த அம்மா மீது எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, ஷகிலா மீது. அதனால் நான் சொல்ல விரும்பலை. அதை தானே நிறைய படம் சொல்லுவாங்களா, இவர் வந்து ஆம்பளை ஷகிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. பட் தவிர்க்க முடியாமல் இந்த பல பேர் விமர்சனம் பண்ணும்போது இந்த ஒரு வார்த்தை வர்றதுனால நான் மேற்கோள் காட்டுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து
ஆபாச நடிகைன்னு வந்து முத்திரை குத்திருக்கலாம். ஆனால் ஷகிலாவை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து கதாநாயகன் பல கதாநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட விட்டாங்க. காரணம்னு கேட்டால் கேரளாவில் அந்த அம்மா படம் வந்து கேட்டால் மம்மூட்டி படமும் மோகன்லால் படமும் காலி. அப்படி ஒரு காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க. ஸோ எதுக்காகன்னு சொன்னால் யாரையும் குறைச்சி நான் மதிப்பிடுற எனக்கு எண்ணம் கிடையாது. விஜய் கூட நான் வந்து ரொம்ப கேவலமாக இழிவுபடுத்தணும் இல்லை, அவர் கேவலமாக நடந்துக்கிறதுனால நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இல்லை சார், தொடர்ந்து வந்து இன்னும் 3 நடிகைகள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யார் யாரை குறிப்பிட்டு? இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்து அவர் வந்து படங்களை நடித்த சில நடிகைகள் குறிப்பாக வந்து சொன்னால் அது சங்கவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சுவாதி, இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது இந்த த்ரீஷா, கீர்த்தி சுரேஷ், இப்படியான சில நடிகைகள் தான் சார். அதில் வந்து அதில் ஒன்றும் மாட்டுக்க. கீர்த்தி சுரேஷ்லாம் ஏன் சார் இவ்வளோ மெனக்கட்டு இங்கேருந்து தனி விமானத்தில் வந்து போகக்கூடிய அளவுக்கு என்ன சார் முக்கியத்துவம்? நீங்கள் சும்மா சொல்லுங்கள் சார், நீங்களும் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் பொங்கல் விழாவில் போய் கலந்துக்கிறார் சார். பாருங்கள், பொங்கல் விழாவில் போய் கலந்துக்கிற அளவுக்கு என்ன சார் நீங்கள், நான் கேட்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் சார். இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் ஒரு குறிப்பால் உணர்தல்னு ஒன்று இருக்குல்ல சார், குறிப்பால் உணர்றதுன்னு ஒன்று இருக்குது. எல்லா நடிகையும் சொல்லிட முடியுமா சார், நான் கேட்குறேன். ஜோதிகா கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க, ஜோடியாக நடிச்சிருக்காங்க, சொல்லிட முடியுமா? அதனால் வந்து இது நமக்கு நல்லா தெரியுது. சங்கீதான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்கள சொல்லிட முடியுமா நான் கேட்குறேன். நடிகை இருந்தாங்க, சங்கீதா பேரில் நடிகையே இருந்தாங்க, தெரியல உங்களுக்கு, போய் உனக்காக படத்தில் நடிக்கிறவங்க. அதனால் எல்லா நடிகையும் சொல்லிட முடியாது. ஆனால் குறிப்பாக ஒரு 4 நடிகைகள் வந்து, அதுவும் இப்போ சமீபத்தில் ஒரு மெகா ஸ்டார் ஆன பிறகு லோக்கல் ஸ்டாராக வந்து மெகா ஸ்டார் ஆகிட்டார் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா அது தன்னைத்தானே ஒரு பெரிய கல்ட்டாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணது. இதாண்டி வந்து பெண் தொடர்பு, நடிகைகள் தொடர்பு இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அந்த ரூட்டுன்ற அமைப்பு யாருக்கு சார் வரும்? அந்த யோசனை யோசிச்சு பாருங்கள். பல கதாநாயகர்களுடைய, முன்னணி கதாநாயகர்களுடைய வந்து கால் ஷீட்டை மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பை தேடி இவங்க வந்து வரும்போது இவங்க வந்து முன்னாடி இருந்து பஞ்சாயத்து பண்ணுற அமைப்பு தான் வந்து அந்த ரூட்டுன்ற அந்த ஆர்கனைசேஷன். அது ஏன் நடிகர்களுக்கு இல்லைன்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அவனும் பதில் சொல்ல மாட்டான் சார். சரியா, நடிகைகளுக்கு நீங்கள் வியாபாரன்றீங்க, நடிகைகள் கால் ஷீட்டு வாங்கி வச்சுருங்க, நடிகர்களும் வரணும்ல சார். அதில் சூரி வரணும். இப்போ இளம் நடிகர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதில் அவங்க வரணும்ல சார், நான் கேட்குறேன். யாரெல்லாம் இளம் நடிகர்களோ அவங்களாம் அந்த ரூட்டுன்ற அமைப்பில் இருக்கணும்ல. அது என்னடா நடிகைகளுக்கு மட்டும் அந்த அமைப்பு, நான் கேட்குறேன், சொல்லுங்கள். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அங்கே வந்து ஸ்ட்ராங்காக மாமாக்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டானுங்க சார், புரியுதுங்களா? அது வந்து அந்த மாமா வேலையை முதல்ல பார்த்ததே வந்து எஸ்எஸ்சி தான், அதில் சந்தேகமே வேண்டாம் அவங்களுக்கு. எஸ்எஸ்சி முதல் மாமா வேலை பார்க்குறாரு. அந்த பணியை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு தயாரான உடனே அப்பாவை காட்டி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது புஷியானந்த் என்கின்ற மாமா, சரிங்களா? அடுத்த கட்டம் தான் ஜெகதீஷ். ஸோ இந்த மாமாக்கள் வரிசையில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க நடிகைகளுடைய தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இதுதான் உண்மை. இல்லை சார், இப்போ வந்து என்னென்ன ஒரு செய்திகள் வெளியே வந்து என்னென்னா, பசங்க முன்னாடியே வந்து சண்டை போட்டு சங்கீதாவுக்கு அடிச்சிருக்காராம், சூடு வச்சிருக்காராம். இதெல்லாம் ரொம்ப கம்மி சார். அதான் தான் சொல்கிறேன்ல சார், மகன் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வரைக்கும் போகிற அளவுக்கு வீட்டை வந்து கேவலமாக வச்சுருக்காங்க. எவன் சார் பண்ணுவான் அந்த மாதிரி சார்? நீங்கள் நான் சொல்கிறேன், சில பேர் அப்படி இப்படி கூட இலைமுறை காய்முறைவாக இருக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு வந்துடுவான், புரியுதுங்களா? மனைவி கிட்ட சுகம் கிடைக்கலையா, எங்கே யார்கிட்ட கிடைக்கும், விபச்சாரிக்கிட்ட போனால் கிடைக்குமா, கண்ணுக்கு மரமாக போயிட்டு வந்துடுவான், சரிங்களா? யாருக்கும் தெரியும். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான் ஒன்று இருக்குல்ல சார், இந்த மசாஜ் சென்டர் இருக்குல்ல, அங்கெல்லாம் எதுக்கு போகிறானுன்னு நினைக்கிறீங்க? பல பேர் பொண்டாட்டியை தவிர, பொண்டாட்டி தொட்டால் அந்த உணர்வு இல்லை, இன்னொரு பொம்பளை தொட்டால் உணர்வு இருக்குது. அவன் தான் அந்த ஸ்பாவில் வந்து எல்லா ஸ்பாவும் நான் சொல்லலை, பொதுவாக பெண்கள் இருக்கக்கூடிய வந்து மசாஜ் சென்டருக்கு எதுக்கு போகிறானுங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு மனைவி அல்லாத இன்னொரு பெண்ணை தொடரும்போது அது வந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்பமாக இருக்குது. அந்த இன்பத்தை தேடி போகிறது தான் அந்த ஸ்பா. அதை தாண்டி நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் அவுட்டு ஸ்டேட்டுக்கு போகிறது, இல்லை வந்து டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு எங்கேயாவது கண்ணு மரமாக போயிட்டு இப்படி வரானுங்கள்ல, மனைவி கிட்ட சுகம் கிடைக்காத அவன் போகிறான். அப்படி போயிட்டு வந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. எப்படிப்பட்ட நபரும் எவ்வளோ கேவலமானவனாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வர வைக்க மாட்டான் சார், வீட்டுக்குள்ளே வர வைக்க மாட்டான். சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா குடிகாரன் லோக்கல் ஆள் இருக்க மூட்டை தூக்கிற இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் கூட அதை செய்ய மாட்டான், வீட்டை சுத்தமாக வச்சுருப்பானுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயே வந்து நடிகைகளை கொண்டு வந்துட்டு குத்தாட்டம் கும்மாளம் போடுறத வந்து பார்த்தீங்கன்னா மகன் பார்க்குறான், மனைவி பார்க்குறாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்ன சார் இருக்கும் ஒரு மனைவிக்கு? நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். நான்
ஒரு மனைவிக்கு இதை விட ஒரு ஒரு கணவன் குடும்பம் செய்ய முடியுமா சார்? நான் கேட்குறேன். 52 வயசாச்சு, நீ என்னடா பெரிய வேலைக்காரன்? நான் கேட்குறேன் 52 வயசாச்சு, நீ என்ன தான் சொல்லு, சினிமாவில் சீன் போடலாம், அப்படியே ஜிம்முக்கு போகிற மாதிரி அதை பண்ணுற மாதிரி. 52 வயசாகிடுச்சு உனக்கு, சொல்லும் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, முக்கியமான ஹைலைட் நான் பார்த்ததில் இந்த கமெண்டில் ஒரு பெண் ரசிகை, விஜயோட பெண் ரசிகை, எனக்கு 28 வயசு ஆகுது, விஜய் அண்ணா வேணும்னு சொன்னால் என் கணவரே வந்து அனுப்பி வைப்பார். உச்சபட்சமான சார் இது எல்லாமே நான் சொல்கிறேன் பாருங்க சார், மிகப்பெரிய ஒரு அபாயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது சார். ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. உண்மையிலேயே தேவதை யார்? ஈழத்திலிருந்து ஒரு பெண் வந்து தேவதை வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். சங்கீதா பொறுத்த வரைக்கும் என் வந்து பார்த்தீங்கன்னா என் மகளா, என் தங்கையா, நான் தமிழ்நாட்டை பாதுகாக்க வந்த தாயா, தேவதையாக தான் நான் பார்க்குறேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். கட் பண்ணிட்டு போங்க. அதனால் இந்த இடத்துல வந்து சில பேர் சொல்கிறாங்க, அவங்க ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க, இங்கேயே பாருங்க சார், ஓப்பனாக சொல்கிறேன், பாரபட்சமாக இருக்கக்கூடாது சார். சில பேருடைய பார்வை, நடிகைகளுடைய பார்வையே சொல்லுங்கள். இன்றைக்கி எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை பாதிக்கப்பட்டால் எவ்வளோ பேர் வந்து பொங்கி வந்து நிற்கிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு நடிகனால் ஒரு மனைவி பாதிக்கப்பட்டவங்க வந்த உடனே எத்தனை கேள்வி போடுறீங்க. நீயா இப்போ வந்த, இப்போ எதுக்கு சொல்ல வந்த? ஊடகத்தில் இந்த மீடியாவில் எத்தனை பொறுக்கிகள் பாருங்கள். அவருக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பீங்க. அவன் கொடுத்த கஷ்டத்தெல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ ஏன் வந்து சொல்கிற? தேர்தல் நேரத்தில் ஏன் சொல்கிற? தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ தானே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இப்போ தானே வீட்டில் சேர்க்கலை. தப்பு இல்லையா சார்? நியாயமாக பேசணும். எப்போ பேசினா தப்பு யார் இருக்கணும்? நேர்மையாக இருக்கணும். ஒரு வார்த்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறோம்னா நேர்மையாக இருக்கணும். எப்போ கேட்டால் என்ன? அவங்களுக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் தோல்வி அடைஞ்சால், அவங்க வெற்றி அடைஞ்சால் பார்த்தீங்கன்னா நான் முதலமைச்சர் மனைவி சொல்லிக்கக்கூடியது தான். அவங்க வெற்றி அடைஞ்சால் முதலமைச்சர் மனைவி தானே சார் அவங்க. அதில் பெருமை இருக்குல்ல, அவங்க கெடுப்பாங்களா அதை? நீ பண்ணுற அட்ராசிட்டி அடுத்தடுத்த நாட்களில் நீ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அங்கே உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் நீ பண்ணுவ நான் கேட்குறேன். தினம் அவங்களுக்கு செய்தி போகாமல் இருக்குமா? வீட்டில் இருக்க சர்வெண்ட் சொல்லாமல் இருப்பானா? இல்லை எதிர் வீட்டில் இருக்கவங்க சொல்லாமல் இருப்பாங்களா? யார் வராங்க யார் போகிறாங்கன்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு தகவல் போகாமையாக இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ நடக்கும். ஆனால் நீங்கள் போகிற போக்கில் எளிதாக வந்து சொல்கிறீங்க. குஷ்பு சொல்கிறாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க இதை பற்றினா, அது வந்து பர்சனலுங்க. அது பர்சனல். நான் கேட்குறேன், இந்த கலியுக கண்ணகியை, இது பர்சனல் தானே? இதை நீங்கள் பேச மாட்டீங்க தானே? அப்போது ரவிமோகன் அவர் வந்து கெனிஷான்ற பெண்ணோட வந்து போயிட்டார், வந்து விவாகரத்து வழக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸை போட்டார். அப்போ கேட்டதுக்கு இந்த குஷ்பு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? கேட்கறது கூட இல்லை, ட்விட்டர்லேயே அவங்க போட்டாங்க. என்ன போட்டாங்க தெரியுமா? ஆர்த்திக்கு ஆதரவாக சில வரிகள் போட்டாங்க. அந்த வரிகளை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ரவிமோகன் ஆர்த்தி விவகாரத்தில் ஆர்த்திக்கு ஆதரவாக நடிகை குஷ்பு சுந்தர் தனது சமூக வலைதள பக்கங்களிலிருந்து கருத்து தெரிவித்துள்ளார். ரவிமோகனின் செயல்களை கண்டித்து ஆர்த்தி வெளியிட்ட பதிவுகளுக்கு பிறகு ஒரு தாயின் உண்மை நிலைக்கும் ஆதரவாக குஷ்பு ஆர்த்தியின் உணர்ச்சிபூர்வமான போராட்டத்திற்கு துணை நின்றுள்ளார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. குஷ்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நடிகை குஷ்பு மற்றும் ராதிகா சரத்குமார் ஆகியோர் ஆர்த்தி ரவிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளனர். குஷ்பு ஆர்த்தியின் இன்ஸ்டாகிராம் பதிவை பகிர்ந்து உங்களுக்கு அதிக சக்தி கிடைக்கட்டும், மோர் பவர் டு யூ என்று கூறி ஒரு தாயின் உண்மை நிலைக்கும் உறுதுணையாக நிற்பதாக தெரிவித்துள்ளார். இப்போ புரியுதுங்களா? இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாரபட்சமாக மாறுது இந்த நடிகைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நான் நீங்கள் பாருங்கள். இதுதான் நான் சொல்கிறேன், இந்த இரட்டை நிலைப்பாடுன்றது ஏன் வந்து மாறுது. இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க சார் ஒரு கேள்வி, என்ன சார் இன்னும் கூட சில நடிகைகள்லாம் இருக்கிறாங்களே சொல்லிட்டு. ஏன் இந்த நடிகைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டு மாறுது? அவங்க ராதிகா என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்றது நமக்கு தெரியாது, வந்து செய்தி வரல. ஆனால் குஷ்பு தான் இப்போ நம்ம பேசுகிறோம். குஷ்பு வந்து விஜய் சங்கீதா விவாகரத்து வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது பர்சனல்றாங்க. ஆனால் அதே ரவிமோகன் ஆர்த்தின்னு வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் சக்தி நிலைக்கட்டும், உங்கள் தாய்மை சக்தி பெருகட்டும், என்னெல்லாம் வந்து அப்போ நீங்கள் கடந்து போக வேண்டியதானே. அப்போ ரவிமோகன் உங்களுக்கு வந்து ஆகாதவர், விஜய் வேண்டப்பட்டவரா கேட்க வேண்டிய வருதா இல்லையா? இல்லை சார், இங்கே அதான் கேள்வியே கேட்க தோணுது. என்னென்னா
பல நடிகர்கள் நடிகைகளுடைய விவாகரத்தப்போ வாயை திறந்தாங்க இவங்க எல்லாருமே. அதுதான் இவங்கெல்லாம் பேசுனாங்க. இன்னைக்கு ஏன் பேசல? அப்போ இப்போ புரியுதுங்களா சார்? விஜய்னா ஒரு பார்வை, ரவிமோகன்னா ஒரு பார்வை. விஜய்னா நம்பர் 2ல் இருக்கிறார், ரவிமோகன் நம்பர் 10ல் இருக்கிறார். இப்போ புரியுதுங்களா? அவர் வேண்டப்பட்டவர் கிடையாது, இவர் வேண்டப்பட்டவர். இல்லை, இன்னொரு விஷயம் சொல்ல போனா இவங்க பிஜேபி கட்சியில இருக்காங்க. ஆ. இவருடைய பிஜேபிக்கு பி டீம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அப்ப அப்படி இருக்கலாம்ல. அதுதான். ஏன்னா இதே அண்ணாமலை ஆமா அன்னைக்கு அவ்வளவு கிண்டல் பண்ணாரு, உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். விஜய் அவர்களை அளந்து பேசணும், வாயை அடக்கி பேசணும், நான் எந்த நடிகை இடுப்பு கிள்ளிட்டு அரசியல் பேசணும். இருங்க, சூப்பர் சூப்பர், அருமையான மேட்டர் எடுத்து கொடுத்தீங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஏன் வந்து விஜய் மீது பார்வை வந்து மாறுது? மாற வேண்டிய அவசியம் என்ன? அப்போ விஜய்க்கும் குஷ்புக்கும் என்ன தொடர்பு? எந்த தொடர்பு? தொடர்புனா நீங்கள் வேறு ஏதோ நினச்சிட போகிறீங்க. அரசியல் கட்சி ரீதியான தொடர்பு அவர் வேறு. ஏன்னா அவர் வந்து பிஜேபியோட பி டீம்னு பேசப்படுது. பிஜேபிக்கு மறைமுகமான ஆதரவு. பிஜேபி தான் இன்னும் சொல்லப்போனால் தயார் பண்ணுது. பேசணும்ல. இது பர்சனல்ட்டிங்கம்மா. சரிம்மா, குஷ்பு வந்து கலியுக கண்ணகி. இன்னொன்று கேட்குறேன், நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்து சொன்னார்ல, அப்போ எங்கேம்மா போயிருந்தீங்க? அது பர்சனலா? நான் கேட்குறேன். நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு, த்ரீஷா வீட்டை விட்டு வெளியே வர சொல்லிட்டு, அன்றைக்கி நீங்கள் வாயை திறந்தீங்களா? அன்றைக்கும் வாயை திறக்கல. ஆனால் ரவிமோகன் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அப்போ வேணா வந்து கருத்து சொல்லுவீங்க. பாரபட்சம் இல்லாமல் பேசணும். நீங்கள்லாம் வந்து ஒரு பொறுப்பில், அது என்னது, தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினர் பதவி இருந்தீங்க. இப்போ உங்கள் முகத்தில் கிழிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போது பார்வை ஒன்றா இருக்கணும். இதே உங்கள் சக்தி நிலைக்கட்டும், சக்தி பெருகட்டும், இப்படி சொல்லி தான் குடும்பத்தை கெடுக்கிறது, உசுப்பேத்தி விடுறது. சக்தி பெருகட்டும், சக்தி நிலைக்கட்டும். நீங்கள்லாம் தலையிடாமல் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரவிமோகனும் ஆர்த்தியும் ஒன்றாயிருவாங்க. நீங்கள்லாம் உள்ளே பூந்து வந்து நீங்கள் கருத்து சொல்கிறீங்க பாருங்களா, கருத்து நீங்கள் வந்து கண்ணாத்தா மாதிரி கருத்து சொல்லும்போது பாரபட்சமாக இருக்குது. ரவிமோகனுக்கு ஒரு மாதிரி, விஜய்க்கு ஒரு மாதிரி. ஏன் அப்படி என்ன தொடர்பு விஜய்க்கு உங்களுக்கும்? கேள்வி வருதா இல்லையா? இந்த இடத்துல பார்வையை சரியாக வைக்கணும். இல்லை சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சங்கீதா விஜய் அவர்கள் தொடுத்த அந்த வழக்கில் அவங்க வந்து ஜீவானம்சம் எப்படி வேணும் கேட்டிருக்காங்கன்னா, நீலாங்கரை வீட்டில் நான் கண்டிப்பாக வசிக்கணும் விவாகரத்து வர வரைக்கும். அது மட்டும் இல்லைன்னா விஜயின் வருமானத்திற்கு ஏற்ப நிரந்தர பராமரிப்பு தொகை வழங்க வேண்டும், இந்த வழக்கின் செலவை கூட விஜயை ஏற்றுக்க வேண்டும்னு அவங்க வந்து இந்த வைத்திருக்காங்க. முதல்ல அவங்க கேட்கறதுக்கு இந்த வழக்கு செலவை அவர் ஏற்றுக்கணும். ரெண்டாவது என்னை வீட்டுக்குள்ளே வந்து அனுமதிக்கணும். வாழ்க்கை அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற அளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனாம்சம் வழங்கணும். எல்லாம் சாதாரண ரொம்ப நியாயமானதாக இதை தான். இதை தவிர வேறு என்ன சார் கேட்க முடியும்? நான் கேட்குறேன், இதை தவிர வேறு என்ன கேட்க முடியும்? மானம் மரியாதை போயிடுச்சு. தப்பான விஷயம் இதெல்லாம். வந்து ஒரு நடிகைகள் நீங்கள்லாம் உங்களெல்லாம் என்ன சொல்கிறது சொல்லு பார்க்கலாம். பாரபட்சமாக இருக்கக்கூடாதுல்ல. உங்கள் பார்வை சரியாக இருக்கணும்ல. ரவிமோகனுக்கு ஒரு பார்வை, விஜய்க்கு ஒரு பார்வை, பெரிய நடிகர்னா அவனுக்கு ஒரு பார்வை, சின்ன நடிகர்னா இவனுக்கு ஒரு பார்வை, வேண்டப்பட்டது ஒரு பார்வை, வேண்டப்படாத ஒரு பார்வை. தப்பு இல்லையா? நியாயமாக பேசுங்க. நீங்கள்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக வேறு இருக்கிறீங்க. எங்கே போகிறீங்க? நடிகைகள் குறித்து பேசும்போது பொங்கணும்ல நீங்கள். நான் கேட்குறேன், இதே அண்ணாமலை என்ன சொன்னார்? இடுப்பை கிழிட்டு வர்றது இது கிடையாதுன்னு சொன்னார். அன்றைக்கி எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? இதே குஷ்பு நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? கலியுக கண்ணுக்கு எங்கே போயிருந்தீங்க? சொன்னார்ல அண்ணாமலை, அரசியல் வந்து நடிகைகளுடைய இடுப்பை கிழிட்டு வர்றது இல்லைன்னு. அன்றைக்கி எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? நயினார் நாகேந்திரன் சொல்லும்போது எங்கே போயிருந்தீங்க? இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க. ஒரு கேள்வி கேட்டாக்கா இது பர்சனல். நியாயமாக யார் விக்டிம்? யார் இங்கே? விஜய் விவாகரத்தை விக்டிம் யார்? பாதிக்கப்பட்டவங்க யார்? நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேணாங்கம்மா. யார் பாதிக்கப்பட்டவங்க? யார்? மனைவி கதறாங்க, வீட்டுக்குள்ளே அனுமதிக்கலன்றாங்க. அது வரைக்கும் பதில் சொல்ல மாட்டீங்களா நீங்கள்? அப்போ நீங்களாம் ஒரு பொது வாழ்க்கையில் அரசியல் இருக்கிறீங்க நீங்கள். ஏன்னா நாளைக்கு உங்கள் மகன் நடிக்கிறாங்க, நாளைக்கு உங்கள் மகள் வந்து கதாநாயகன் நடிக்கலாம், அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு ஜோடி போடலாம். அப்படியே அந்த வாய்ப்பை கருத்தணும். அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? அதையா சொல்லுங்கள். நியாயமாக பேசணும்ல. யாராக இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதமாக பேசக்கூடாது. நாங்களாம் ஏன் இப்படி கதறோம், ஏன் கத்துறோம்? மனசாட்சி. பிள்ளைகள் வந்து பார்த்தா 2 பிள்ளைகள் இருக்குது. தப்பு இல்லையா இது? சமூக வலைதளம் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க, என்னென்னா, பெத்த பையனுக்கே ஹெல்ப் பண்ணாதவன் இவன் எப்படிடா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான்? அப்படி தானே இருக்கு. பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கணும்ல. இதெல்லாம் வார்த்தை. நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளோ வார்த்தை பேசியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நாங்கள் இப்போ பேசுகிறோம். சொல்லுங்கள். திருமணத்தை கடந்த உறவுன்றதெல்லாம் நீங்கள் தானே முதல்ல நீங்கள் சொன்ன. திருமணத்தை கடந்த உறவுலாம் விட்டுருங்க.
கல்யாணம் பண்ணியதுக்கு முன்னாடியே வந்து உறவு வச்சுக்கலாம்னு சொன்னது யார்? நீங்கள் தானே சொன்னீங்க. அண்ணன் எச் ராஜா அதை மேற்கோள் காட்டினார் ஒரு முறை. இன்னும் அப்படியே இருக்குது, அந்த வீடியோலாம் அப்படியே இருக்குது. திருமணத்துக்கு முன்னாடியே வந்து உறவு வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு பேசுனீங்க. இப்போ பேசுவீங்களா அந்த வார்த்தையை? ஏன்னா பிள்ளைகள் இருக்காங்க, பேச முடியாது, பேசவும் கூடாது, பேசவும் முடியாது, பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டீங்க நீங்கள், இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ பார்த்து பேசணும்ல. இன்றைக்கி நீங்கள் பேசுகிறதெல்லாம் பதிவாகுதில்ல. நான் கேட்குறேன்ல, அம்மா ரவிமோகனுக்கு வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அதே விஜய்னா ஏமா அப்படி வந்து அப்படி நெலிஞ்சி வளைஞ்சி பர்சனல் சொல்லிட்டு போயிடுறீங்க? கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? நியாயமாக பேசணும், சத்தியத்தை பேசணும், உண்மையை பேசணும். பேரளவுக்கு சொல்லிட்டா மட்டும் போகாது. நான் கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணகினா கண்ணகி மாதிரி நடந்துக்கணும். இந்த விஷயத்தில் நீங்கள் கண்ணகி மாதிரி நடந்துக்கலையே. ஒரு கதறாங்க, இன்னும் வந்து பனையுரை எரிக்கலை சங்கீதா, அவ்வளோதான். அதுவும் ஈழத்து தமிழச்சி, நம்பி வந்த பொண்ணு, தமிழ்நாட்டை நம்பி வந்த பொண்ணு. தமிழ்நாட்டை ஒருத்தர் நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குறான்னா நம்மளை காப்பாற்றோம் நம்பி வந்த பொண்ணு. இன்றைக்கி வாழ்க்கை இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் இல்லை, கதறாங்க. யார் பக்கம் நிற்கணும்? நீங்கள் எங்கே நிற்கணும்? நீங்கள் பர்சனல் சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவீங்களா நீங்கள்? இது பர்சனலா? அப்போ ரவிமோகன் ஏன்னா சாதாரண எடிட்டர் மோகன் குடும்பம் தானே, அவன் என்ன பெரியது? அப்படி தானே? நியாயமாக நீங்கள்லாம் தலையிடுறதுனால தான் இந்த கதிக்கு ஆனது. அங்கெல்லாம் நீங்கள்லாம் ஒரு தூரமாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பார்த்துட்டு தானே இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்குன்னா கண்ணெல்லாம் மூடியாக இருக்குது, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுன்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வழியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் நியாயமாக பேசுகிறோம்ல. விஜய்க்கு ஒரு நீதி வந்து ரவிமோகனுக்கு ஒரு நீதியா? அவரது பர்சனல், இவங்களுக்கு வந்து அஃபிஷியலா? இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறுதியாக நில்லுங்க, இறுதியாக நில்லுங்க. அப்போ இன்னும் அவனுக்கு கடுப்பாகும்ல ரவிமோகனுக்கு. நான் கேட்குறேன், நீங்கள் ஆர்த்திக்கு சப்போர்ட்டாக நினச்சி நீங்கள் போடுறீங்களே ஒரு செய்தி, இதை ஃபோன் போட்டு சொல்லலாமே அந்த பொண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு ஃபோன் போட்டு சொல்லலாமே, அம்மா ஆர்த்தி நாங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோமா, நீங்கள் தைரியமாக இருமான்னு சொல்லிட்டு எதுக்கு ட்விட்டரில் போடுறீங்க? பொது வெளியில் போட்டால் என்ன ஆகும்? அது அவன் பார்ப்பான்ல, ரவிமோகன் பார்ப்பான்ல, அவன் கடுப்பாவான்ல. இன்னும் இதான் ஏற்றி விடுறதுன்றது. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் என்ன இந்த வழக்கு சம்பந்தம் என்னென்ன விஷயங்கள் வெளியே போகுது, என்னென்ன விஷயங்கள் பூதாகரமாக வெடிக்க போகுதுன்றதை நான் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.